வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான குருமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துருக்கேங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 4 கப் அளவு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் மட்டும் காலிஃப்ளவரை அப்படியே வச்சிடலாங்க. அப்போ தான் அதில் இருக்க பூச்சியெல்லாம் போகும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிருச்சு, எடுத்துடலாம். நம்ம காலிஃப்ளவர் வச்சு எந்த ரெசிபி பண்ணாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ணணும். அடுத்து மசாலா அரைக்கிறதுக்கு 10 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, தேங்காய் துண்டு 1 கப் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பிரியாணி இலை, 6 கிராம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துடலாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி மசிகிற வர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட உருளைக்கிழங்கு 2 தோலை சீவி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் மசாலாவில் எல்லா சைடும் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி சேர்த்துப்போம். இப்போ இதை மூடி போட்டு உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வேகிற வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. நீங்கள் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாவே போதும், நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் நல்லா குக் ஆகிருச்சு. அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இது கூட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. பாருங்கள், குருமா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சுங்க. இப்போ கடைசியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இதை ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிருச்சு. இது நீங்கள் தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.